ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மொறுன்னு சிப்ஸு செய்ய 1 கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியை வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவுலேருந்து எடுத்துக்கோங்க. சிப்ஸு செய்கிறதுக்காக கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ரேஷனில் வாங்கி அரைச்ச பச்சரிசி மாவு தான் இது. மாவில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். கடாயில் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு எந்த கப்பில் மாவுலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. இது கூட காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க காரம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுறணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீதம் இருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும் மாவுக்கு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். பிசையும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இந்த சூட்லேயே மாவு லைட்டாக வெந்துடும். 1 கப் அளவு அரிசி மாவில் நிறைய சிப்ஸு பொரிச்செடுத்துடலாம். இப்போ அப்படியே வச்சிடணும். கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்போ தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. மாவு புட்டு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் உடச்சி விட்டுட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. ஒன்று சேர பிசைஞ்சோம்னா தான் மாவு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி நம்ம சேர்க்க வேணாம். ஊற்றிருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம திரட்டி வச்சுருக்க மாவுலேருந்து தேவையான அளவு மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். மீதம் இருக்க மாவை நல்லா உருட்டி வச்சுருங்க. காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடணும். இல்லைன்னா மாவு சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவை தூவிட்டு திரட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். சப்பாத்தியெல்லாம் நம்ம எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி நல்லா திரட்டிக்கணும். எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கங்க. அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியான சிப்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். ஓரப்பகுதியில் இருக்க மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் நம்ம உருண்டையாக திரட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிப்ஸு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முக்கோணமாக தான் இந்த கிறிஸ்பியான சிப்ஸை கட் பண்ண போகிறேன். சின்ன சின்ன சீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு சீட்டாக தனித்தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா சீட்டையும் முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் எந்த அளவு சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயில் சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா நுர வரும். அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா பக்கமும் சிப்ஸு ஒரே மாதிரி நல்லா வேகும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அரிசி மாவு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.